இவருடைய கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவருடைய குடும்பம் அந்த கிராமம் எல்லாம் பார்க்கும்போது அவர் அந்த பாராளுமன்ற பதவியை பயன்படுத்தி அந்த தன்னுடைய ஊர் தன்னுடைய வீடு என்று செயற்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அந்த காலகட்டத்தில் மக்கள் அடைந்த துன்பத்தின் ஒரு வெறி இனிமேல் இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி இந்த நாடு சந்திக்கக்கூடாது. 1-2 பெரும்பான்மையை விட அதிகமான ஆசனங்களை உண்மையா வீதாச்சார பிரதித்துவத்தின்களை பெற இயலாது. இதுல 150 பேர் புதியவர் வரப்போகிறார்கள். அதற்கு ஈடான பள்ளிய பெருந்தலைகள் எல்லாம் அரசியலிருந்து விலக்கப்பட்டது. இந்த தற்போதைய என்பிபி கட்சி ஆரம்பத்தில் ஜேபியா இருந்தாலும் கடுமையான விமர்சனங்களை ஜனாதிபதி முறை மீது வைத்த உண்மை. அரசியலமைப்பில் கை வச்சால் அது பெரிய பிரச்சனை வரும். ஏனென்றால் சிங்கள மக்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறார்கள், தமிழ் மக்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறார்கள், முஸ்லீம் மக்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறார்கள். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ், உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் வணக்கம். இலங்கை முழுவதும் கிடைத்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியானது தென்னிலங்கையில் பல அரசியல் கட்சிகளையும் பல அரசியல் முகங்களையும் இன்று மறைத்திருக்கின்றது. குறிப்பாக அந்த மக்கள் என்ன வகையான ஒரு முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள், அந்த மக்களின் முடிவுகளில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் என்ன விடயத்தை உணர்ந்திருக்கிறார்கள்? இந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் முன்னர், இந்த இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி கொழும்பை மையமாக வச்சிருந்தது. இந்த பெட்ரோல் நெருக்கடி 8 மணித்தியால மின்பட்டு இந்த கொழும்பு மாவட்டத்தை மட்டும் பாதித்தது வரனா நான் நேரடியாக கண்டேன். நாடு முழுவதையும் அது பாதித்தது. ஆனால் அந்த கொழும்புல அது மையம் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் மக்கள் அடைந்த துன்பத்தின் ஒரு வெறி இனிமேல் இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி இந்த நாடு சந்திக்கக்கூடாது. இதுக்கு காரணம் இந்த ஆட்சி செயல்முறை, ஊழல், வீண் விரயம், அதிகார துஷ்பிரயோகம், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றதுதான் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட வெறி. அப்ப அது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த போது யாரு வெற்றி பெறுவார் என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் பொது தேர்தல் வந்த போது ஜனாதிபதி வெற்றி பெற்று விட்டார். ஆக நான் உங்கள்கிட்ட முன்னிடம் சொன்னேன், இந்த தரம் நிச்சயமாக ஐக்கிய கட்சிக்கு வாக்களித்த, அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வாக்களித்தவர்களில் ஒரு பகுதியினர், அடுத்தது சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தவர்களில் ஒரு பகுதியினர், தமிழ் மக்களில் கணிசமானவர்கள் பொது தேர்தலில் இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது நடந்திருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், இனிமேல் இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடி வரக்கூடாது, இந்த நாடு இவ்வளவுக்கு மோசமாக போகக்கூடாது, இதுக்கு பங்களித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதிலேயே மக்கள் குறியா இருக்கிறார்கள். ஆகவேதான் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்க வேண்டிய நிலை பல அரசியல் தலைவர்களுக்கு ஏற்பட்டது. இப்படி வரலாற்றில் ஏற்படவில்லை. ஆகவே அந்த நெருக்கடியோட மக்கள் இதை இணைத்து பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கம் அதை செய்யும் என்று நம்புகிறார்கள். ஆகவேதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கொடுக்கப்பட்ட ஆணையை விட மிக பலமான ஆணை, 3-2 பெரும்பான்மையை விட அதிகமான ஆசனங்களை உண்மையா வீதாச்சார பிரதித்துவத்தின்களை பெற இயலாது. அந்த அளவுக்கு மோசமான தோல்வியை எதிர்கட்சியில் சந்தித்திருக்கின்றன. உண்மையா ஈஸியா பெற இயலாது. தொகுதிவாரி பிரதித்துவத்தில் இது மிகவும் சாதாரணமானது. ஆனா விகிதாசார பிரதித்துவத்தில் இந்த 3-2 பெரும்பான்மையை விட தாண்டி செல்வது என்பது இலகுவான வழி. இனி ஒரு 50-100 வருஷத்துக்கு இப்படி வருமோ எனக்கு தெரியல. அவ்வளவு பலமான ஆணை இந்த அரசாங்கம் கிடந்திருக்கின்றது. காரணம் அந்த தலைவர்கள் மீதான பொறுப்பு. கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணியாக நாடாளுமன்றத்தில் ஒரு சிறிய இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்து அழுத்தம் கொடுத்த அந்த நாட்களில் அந்த இடங்களை இன்று வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் நிரப்பி ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் தேசிய மக்கள் சக்தி மயமாக போகின்றது. அப்படித்தானே? நிச்சயம் அவருடைய புதியவர்கள் பெருமளவுக்கு 159 நினைக்கிற ஆசனம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதுல ஒரு 9 பேரை நீங்க கழிச்சு பார்த்தீங்களா இருந்தால், இப்ப சுனில்காந்த் நேத்தி, லால்காந்த் அவர்கள், விமல் கத்நாயக போன்றவர்களை நீங்கள் தவிர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 150 பேர் புதியவர்கள் வரப்போகிறார்கள். அதற்கு ஈடான பள்ளிய பெருந்தலைகள் எல்லாம் அரசியலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் போட்டியிடவே இல்லை. ஆகவே இதுவும் இலங்கை வரலாறு எப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியல. பெரும்பான்மை என்று கூறுகின்றீர்கள். கிட்டத்தட்ட 3-2 பெரும்பான்மையை
கடந்திருக்கின்றார்கள். இலங்கையில் கடந்த காலங்களில் மிகவும் சிக்கலாக இருந்தது. பெரும்பான்மை இல்லாத விடயங்களால் தான் நாங்கள் சிலவற்றை சாதிக்க முடியாமல் இருக்கின்றது. அனுரகுமார் திசாநாயக்கவின் கூற்றில் ஒன்று அரசியல் யாப்பு மாற்றம். இப்போது பெரும்பான்மை கிடைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் ஜனாதிபதி ஒழிப்பு, அதாவது ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பு. முதலில் நாங்கள் அரசியல் யாப்பை பார்ப்போம் பேராசிரியர் அவர்களே. அதற்கான சூழ்நிலை அல்லது நாடாளுமன்றத்தில் சட்டமூலங்கள் நிறைவேற்றுகின்ற போது மற்ற கட்சிகளை போன்று அந்த கட்சியினுடைய ஒழுக்கங்களை அதிக அளவில் கடைபிடிக்கக்கூடியவர்கள் மக்கள் விடுதலை முன்னணி அல்லது இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி. அவர்கள் வாக்கு கேட்கின்ற போதும் கூட கட்சிக்குத்தான் வாக்கு கேட்டிருந்தார்கள். மற்றவர்கள் ஒரு மசோதா வருகின்ற போது அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் இங்கு இருக்க போவதில்லை. இந்த விடயங்களை தலைமைத்துவ பண்பில் இருக்கக்கூடிய அனுர எப்படி கையாளுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இதுல பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்கின்றது என்றால், அரசியல் அமைப்பை திருத்துவதாக இருந்தால் அல்லது புதியொரு அரசியல் அமைப்பை ஜேஆர் கொண்டு வந்தார். ஆனால் ஜேஆர் ஜாவத்தில் கொண்டு வந்த போது அவர் நீண்டகால அனுபவம் உடையவராக 48ஆம் ஆண்டே அவர் இலங்கை நிதியமைச்சராக இருந்தவர். நீண்டகாலம் காத்திருந்தான் அந்த பதவி அவருக்கு கிடைச்சது. அந்த அரசியலமைப்பு கொண்டு வந்த பிறகு அவர் அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் தானே நிதியமைச்சர், தானே ஜனாதிபதி, தானே பாதுகாப்பு அமைச்சர் என்றெல்லாம் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்பதற்குரிய எந்தவித ஆதாரங்களும் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் அந்த நிலைமையெல்லாம் ஏற்பட்டன. ஒரு அரசியலமைப்பு என்பது ஒரு நபருக்கானது அல்ல, அது நாட்டுக்கானது, எதிர்காலத்துக்கானது, எதிர்கால சந்ததிக்குரியது. ஜேஆர் ஜாவத்னா அதை புரிந்து கொண்டிருக்கவில்லை போல தெரிகின்றது. ஆகவேதான் அமெரிக்க ஜனாதிபதியை விட அதிக அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறையை அவர் அமல்படுத்தினார். பிற்காலத்தில் அதுக்குரிய விலையை நாட்டு மக்கள் கொடுத்தார்கள். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் ஒழிப்போம் என்று கொண்டு வந்த போதும் அந்த முறை இன்னும் தொடர்கின்றது. இந்த தற்போதைய என்பிபி கட்சி ஆரம்பத்தில் ஜேபியா இருந்தாலும் கடுமையான விமர்சனங்களை ஜனாதிபதி முறை மீது வைத்த உண்மை. அதனால்தான் அவர்கள் சில வேளை 3 பெரும்பான்மை தங்களுக்கு தேவையில்லை என்ற மாதிரித்தான் அவர்கள் இருந்தார்கள். பெரிய அளவு தீவிர பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை. தங்களுடைய கட்சிக்கு சேர வந்தவர்களை கூட வெளியில் இருந்து அவர்கள் பெறவில்லை. நீண்டகால கட்சி உறுப்பினர்கள் தான் முன்னுரிமை கொடுத்தார்கள். இப்பொழுது அவர்களிடம் 159 ஆசனங்கள் வந்துவிட்டன. இப்பொழுது அவர்கள் அரசியலமைப்பை தீர்த்துமாறு அழுத்தங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறார்கள்? அரசியலமைப்பில் கை வச்சால் அது பெரிய பிரச்சனை வரும். ஏனென்றால் சிங்கள மக்கள் ஒரு வகையை எதிர்பார்க்கிறார்கள், தமிழ் மக்கள் தீர்வு வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள், முஸ்லிம் மக்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே எல்லாருடைய அபிலாஷையும் இலங்கையுடைய அரசியலமைப்புகள் அனைத்துமே அது டொனமுறை யாப்புல இருந்து ஷோல்பரி யாப்புல இருந்து செரிமாமையார் கொண்டு வந்த 1ஆம் குடியரசு, ஜேஆர் ஜாவத்னா கொண்ட 2ஆம் குடியரசில் எல்லாம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய பங்களிப்பு அங்கு எந்த அளவு தூரம் இருந்தது என்று கேள்விக்குறி. குறிப்பாக சுதந்திரம் அடைந்த பிறகு வந்த அத்தனை அரசியல் அமைப்புகளும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய ஆணை இல்லாமத்தான் வந்தது. அது அந்த அரசியலமைப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருந்தன. ஸ்ரீமாமையார் அந்த சோல்பரி அமைப்பில் இருந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த மாற்றங்களையும் செய்யக்கூடாது என்ற அந்த விடயத்தை கூட 1ஆம் குடியரசு ஜாப்பில் ஸ்ரீமாமையார் எடுத்து விட்டார். அதை செய்தது மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான் ஆகிய கொள்விநாடி சில்வா. ஆகவே இதான் வரலாறு. இலங்கையில் அரசியலமைப்புகள் எப்போல உருவாக்கப்பட்டதோ அது பிரச்சனையை கொடுத்திருக்கின்றது. அடுத்த தமிழ் மக்களுடைய பிரதிகளை பங்களிப்பு அங்கே இருக்கல. இப்பொழுது தற்போதைய அரசாங்கத்துக்கு 159 ஆசனங்கள் இருக்குமா இருந்தால் 3/2 விட தாண்டி இருக்கின்றது. அரசியலமைப்பை கொண்டு வருவதாக இருந்தால் தீர்வு என்ன மாதிரி? அடுத்த இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால் அது வெறுமனே ஜனாதிபதி செய்து வர்ற விடயம் அல்ல. பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை தேவைப்படும். அதை விட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு பெஞ்சில் அது எல்லோரும் சேர்ந்து சொல்லணும், இந்த அரசியலமைப்பு மாற்றம் என்பது தற்போதைய அரசியலமைப்புக்கு விரோதமாக இல்லை. அப்படி அவர்கள் தீர்ப்பளித்தால் இது விரோதமாக இருக்கிறது என்று சொன்னால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டி வரும். ஆகவே அது நாட்டு மக்கள் முழுவதும் அதுக்கு ஆணை கொடுக்க வேண்டும். ஆகவே ஜனாதிபதி நினைத்தாலும் தீர்வை கொடுக்க இயலாது. அது நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும் 13வது திருத்த சட்டம் மூலம் எப்படி வந்தது? ஜனாதிபதி, பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதில் அந்த பெரும்பான்மையான நீதிபதிகள் ஒரு சிங்களவரும் அதுக்கு ஆதரவு கொடுத்தபடியால தான் தமிழர்கள் பரங்கிய ஒரு சிங்களவரும் அதுக்கு ஆதரவு கொடுத்தார். அவர் கொடுத்தபடியா தான் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகவில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தம் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இலங்கை ஜனாதிபதி இடையில நடைபெற்றிருக்கலாம். 13வது திருத்த சட்டம் மூலம் கொழும்பில் எழுதப்பட்டது. அதுக்கு அந்த பெஞ்சுக்கு போய் அந்த இடத்துல அந்த சார்பா வாக்களித்த அந்த சிங்களவர் நீதிபதி மற்ற ஏனையோருடன் சேர்ந்து எதிராக வாக்களித்திருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு போயிருக்கும். சர்வஜன வாக்கெடுப்பு போயிருந்தால் அந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இதான் அந்த சிக்கல் இருக்குது. ஆகவே அரசியலமைப்பு திருத்தம் என்பது, புதிய கொண்டு வருவது என்பது எனக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. அதுக்குரிய ஆணையை மக்கள் கொடுத்தார்களா என்பது சிக்கலா இருக்கு. என்று சொன்னால் தெளிவாக சொல்ல போனால் இந்த ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், வீண்வரியம், இந்த 3 தான் மிக பிரச்சனையா இருந்த தற்போதைய ஜனாதிபதியை பதவியை கொண்டு வந்தது.
சிங்கள மக்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறார்கள், தமிழ் மக்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறார்கள், முஸ்லீம் மக்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறார்கள். இது எல்லாத்தையும் அவர் எவ்வாறு செய்ய போகின்றார் பொறுத்து வந்து பார்ப்போம். ஜனாதிபதி ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்ட போது குறிப்பாக அதில் அரசியல் ரீதியாக கூறப்படுகின்ற விடயம் சிறுபான்மையோருக்கான ஒரு பாதுகாப்பான ஏற்பாடாகவும் ஜனாதிபதி ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது என்று கூறப்படுகின்றது. ஆனால் ஜனாதிபதி ஆட்சி முறை என்பது சர்வ வல்லமை பொருந்திய சர்வாதிகாரத்தன்மை அதிகமாக இருக்கின்றது. அவர் நினைத்த விடயங்களை அவர் நினைத்தாற்போல் செய்கின்றார்கள் என்ற விமர்சனத்தை அனைத்து அரசியல் பிரமுகர்களும் முன்வைத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த நல்லாட்சி காலத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தில் ஜெயம்பதி அவர்கள் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தார். ஆனால் இப்போது அனுரகுமார திசாநாயக்க கூறினார், எமது ஆட்சியில் ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப்படும் என்று. அது தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? உண்மையிலேயே தமிழ் மக்களை பொறுத்தளவில் மிகப்பெரிய அநீதிகள் இடம்பெற்றது பிரதமர் ஆட்சி காலத்தில். இப்ப DS ஜனநாயக்கா அவர்கள் மலையக மக்களுடைய வாக்குரிமை பறித்த போது ஜனாதிபதி முறைமை இருக்கவில்லை, பிரதமர் ஆட்சி முறைமை. அதற்கு பிறகு பண்டாரநாயக்கா வருகின்ற அவர் சிங்களம் மட்டும் சட்டம், அந்த லாங்குவேஜ் ஆக்டை கொண்டு வர, அதுவும் பிரதமர் ஆட்சியில் இடம்பெற்றது. தமிழ் மொழி இழிவுபடுத்தப்பட்டது. அடுத்தது ஸ்ரீமா அம்மையார் வந்து ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கை கீழே கிட்டத்தட்ட 4 லட்சம் மலையக மக்களை வலுக்கட்டாயமாக இந்தியாவுக்கு அனுப்புகிறார், அதுவும் பிரதமர் ஆட்சியில் இடம்பெற்றது. அதற்கு பிறகு தரப்படுத்தலை கொண்டு வந்து சிங்கள மொழி மூலம் படித்த மாணவர்களுக்கு குறைந்த வெட்டுப்புள்ளி பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதானால் தமிழ் மொழி மூலம் படித்த மாணவர்களுக்கு கூடுதலான வெட்டுப்புள்ளி என்று என்ஜினியரிங் 1 உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழ் மொழி மூலம் படித்தவர்கள் 250 புள்ளி எடுக்க வேண்டும், சிங்கள மொழி மூலம் படித்தவர்கள் 227 புள்ளி எடுத்திருந்தால் போதும் என்று சொல்லி தமிழ் மாணவர்களுடைய அந்த பொறியியல் பீடம், மருத்துவ பீடம் எல்லாம் போவதை தடுத்தது ஸ்ரீமாமையார். ஆகவே இது பிரதமர் ஆட்சியில் இடம்பெற்றது. ஆகவே பிரதமர் ஆட்சி காலத்துல தமிழ் மக்களை பொறுத்தளவில் பாலந்தேனும் ஓடவில்லை. ஆனா ஜனாதிபதி முறைமை வந்த பிறகு 5 வருஷத்துக்கு ஒருக்கையாவது ஜனாதிபதி தமிழ் மக்களை சந்திக்கிறார், முஸ்லிம் மக்களை சந்திக்கிறார், சிறுபான்மையினோட வாக்கங்களுக்கு தேவை என்ற ஒரு பயமாவது இப்படி மோசமான சட்டங்களை அமுல்படுத்துவதிலிருந்து ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடும். ஒன்று. 2வது விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இந்த தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் என்றதை தாண்டி நாடு என்று வரைக்குள்ள நாட்டுடைய ஜனாதிபதி முறைமை என்பது, நான் சொன்னது போல அது கடந்த காலத்துல JR ஜெயவர்தனா அவர்கள் அதை செய்யாம இருந்தாலும் ஜனாதிபதியே நிதியமைச்சராகுவது, நான் எத்தனை அமைச்சர் 100 அமைச்சர் 150 அமைச்சராக வைக்கலாம், எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள் தான் மிக மோசமான பொருளாதார பின்னடைவுக்கு வழிவகுத்தது. தாம் விரும்பின இடத்துல பொருளாதார திட்டங்கள் அமல்படுத்தலாம், எவ்வளவுக்கும் கடன் பெறலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, பாராளுமன்றம் தன்னுடைய அந்த அந்த செல்வாக்கை செலுத்த முடியவில்லை, அமைச்சரவை செலுத்த முடியவில்லை. இதனாலதான் இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்தித்தது. இப்பொழுது ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் இந்த ஜனாதிபதி முறைமையில பாதிப்பாக இருக்கின்ற விஷயங்களை குறைத்து சில பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அந்த அதிகாரங்களை குறைக்கும் போது சந்திரிகா அம்மையார் அதுக்கு முயற்சி செய்துதான் அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்டது. சில நியமனங்களுக்கு அந்த அரசியலமைப்பு சபை சொல்லுவதைத்தான் ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என்ற விஷயமாக கொண்டு வரப்பட்டது. அதே போல இந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி முறையை அழித்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடும் மண்டிலே தென்னாப்பிரிக்காவில் சிறந்த உதாரணம் இருக்கின்றது. அவர்கள் அதை ஜனாதிபதி முறைமையில அதிகாரங்கள் குறைத்தவரும் அந்த நாடு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள சிக்கி தவிக்கின்றது. அந்த அந்த அதிகாரங்களை குறைத்த பிறகு அது தீர்வாகாது. பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவ்வளவு காலம் எந்தெந்த அதிகாரங்கள் மிக மோசமான பின்னடைவுக்கு நாட்டை கொண்டு சென்றிருக்கின்றன என்றது அடையாளம் கண்டு அரசியலமைப்பு சபைக்கு கூடுதலான அதிகாரங்கள் கொடுத்து முக்கியமான நியமனங்கள்ல அவர்களுடைய ஆணைய நிபுணர்களுடைய அபிப்பிராயத்தை பெற்ற ஜனாதிபதி செயற்பட்டால் மிகப்பெரிய பிரச்சனையை தவிக்கலாம். நான் நினைக்கிறேன், என்ன பொறுத்தளவில் இந்த மாற்றம் என்பது பாதிப்பை ஏற்படுத்தின விடயங்களை அடையாளம் காட்டி இந்த நாட்டுக்கு எந்த வகையான அரசியலமைப்பு தேவை என்பதை இந்த ஜனாதிபதி செய்தால் அதுவே மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். நாங்கள் கடந்த காலங்களிலும் இந்த விடயம் பேசப்பட்ட ஒரு விடயம் பேராசிரியர் அவர்களே, என்ன விடயம் என்று சொன்னால், இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தீர்கள் என்றால் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆட்சி கட்டமைப்பை ஏற்படுத்த போகின்றது. அவர்கள் துறை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள், அது கல்வித்துறையாக இருக்கலாம் அல்லது சூழலியல் துறையாக இருக்கலாம், அனைத்து துறைகளிலும் துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கட்சி அல்லது இன மத சாதி பேதங்களுக்கு அப்பால் அப்படியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவது சாலச் சிறந்தது என்கின்ற ஆலோசனை உங்களாலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, பலரால் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கான வாய்ப்பினை தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்துமா, அல்லது வெற்றி கழிப்பில் அல்லது தங்களுக்கு கிடைத்த வெற்றியில் அவற்றை மறந்துவிட்டு வெறும் கட்சியாக சிந்திப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஒரு சிறந்த கேள்வி. என்னுடைய சொந்த அபிப்பிராயம், நான் கண்டுகொண்ட விடயங்கள், ஒரு நேர்மையான கண்ணியமான அதிகாரி தன்னை எந்த அரசியல் கட்சியிலும் இணைத்துக் கொண்டு செயற்பட மாட்டார். திறமையான அதிகாரிகள் நிறைய பேர் அவர் தான் இருக்கிறார்கள்.
இந்த அரசியல் கட்சியிலிருந்து பின்கதவால் பதவி பெறுபவர்கள் எல்லாம் ஒரு 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 அதிகாரத்துக்காக செயற்படுபவர்கள். இவ்வளவு காலமும் ஒரு அமைச்சர் தன்னுடைய செயலாளரை தானே தெரிவு செய்து தான் போற இடத்துக்கெல்லாம் எந்த மினிஸ்ட்ரிக்கு போறாரோ அந்த மினிஸ்ட்ரிக்கு அதே செயலாளரை கொண்டு போன விஷயங்கள்லாம் நடந்தது. இதுதான் இவ்வளவு காலமும் இடம்பெற்றது. ஸ்ரீமா அம்மையார் தான் இந்த ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் SLAS என்று அந்த காலத்துல சிலோன் என்று இருந்தது. அந்த அந்த பரீட்சையில் சித்தி பெறாத வெளியிலிருந்து சில அதிகாரிகளை கொண்டு வந்தெல்லாம் செயலாளராக ஆக்கியது. JR ஜெயவர்தனாவும் அதை தொடர்ந்தார். வெளிநாட்டு சேவையில் சித்தி பெறாதவர்கள், அதை படி சித்தி பெறாதவர்கள்லாம் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டு உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு தான் நாடு மிக மோசமான பின்னடைவை சந்தித்தது. ஆகவே இந்த நிலைமையை அவர்கள் இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் அரசியல் சார்பாக நியமிக்கப்பட்டவர்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நல்ல சமிக்ஞை. வடக்கில் உங்களுக்கு தெரியும், ஆளுநர் வடக்கு மக்களால ஒரு கௌரவமா பார்க்கப்பட்டவர் நியமிக்கப்பட்டிருக்கார். கிழக்கு மாகாண ஆளுநராக செயற்படுறார். அவரோட ஆரம்ப நியமனங்கள் சில முக்கியமான இப்ப அவருடைய செயலாளர் வந்து அவருடைய நண்பர், ஆனால் அவர் ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர். அவர் சுங்கத்துறையில பேராசிரியர் அவர்களே, நிதித்துறை சார்ந்துதான் இருக்கக்கூடிய சவால். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சர்வதேச நாணய நிதியம் IMF உடைய சிக்கல் உக்கிரமடைந்த போது நாங்கள், அதாவது நீங்கள், உங்களுடைய சக பேராசிரியர் கணேசமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் பல ஆலோசனைகளை முன்வைத்தீர்கள். இருந்த கவலை என்னவென்று சொன்னால், நீங்கள் கூறிய, அதாவது ஊடகப்பரப்பில் கூறிய பல விடயங்களை தமிழ் முஸ்லீம் என்று பலர் கொண்டாடினார்கள். இந்த கருத்துக்களை அரசாங்கம் கேட்க வேண்டும் என்று. உங்களை இருவரையும் யாரும் கூப்பிட்டு கதைக்கவும் இல்லை, எந்த ஒரு ஆலோசனையும் பெறவில்லை. வெளிப்படையாக பேசுவோம் நாங்கள். இன்று இவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார். நீங்கள் ஆட்சியின் பங்காளர்கள் அல்ல, நீங்கள் ஒரு துறை சார்ந்த தகைசார் பேராசிரியராக இருக்கின்றீர்கள். ஆனால் இவர்களும் அந்த விடயத்தில் அவதானமாக இருக்கின்றார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. உங்களுடைய செவ்வியின் கீழே பகுதியிலே பின்னூட்டமாக பலர் இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அதனால் தான் கேட்கின்றேன், இன்று IMF தொடர்பில் நீங்கள் இருவரும் ஊடகப்பரப்பில் கதைத்ததற்கு இணையாக வேறு யாரும் கதைத்திருக்க மாட்டார். ஆனால் உங்களிடம் துளியளவு கூட ஆலோசனை பெறவில்லை. அதுதான் இப்போது இருக்கு. நாங்கள் இருவருமே எந்த கட்சியும் சாராதவர்கள், எந்த கட்சியிலும் அங்கத்துவம் பெறாதவர்கள். அது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், நீங்கள் கொழும்பில் விரல் நீட்டுகிறீர்கள். வடக்கு கிழக்கில் இருந்து கூட தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை தொடர்பு கொண்டதாக இல்லை, இதுவரைக்கும் இல்லை. அது ஒரு விஷயம். இரண்டாவது, நீங்கள் சொல்லுவது உண்மை. அதிகாரிகள் அந்த துறை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். என்னை விட திறமையானவர்களாம் இருக்கிறார்கள். கட்சிக்கு அப்பால அந்த அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டால் பல நாடுகள் அந்த அந்த முறைமை இருக்கின்றது. அவ்வாறு செயற்படும் போது, உதாரணம் சொல்ல போனால், ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு அதிபர் ஒரு பாடசாலையிலிருந்து இன்னொரு பாடசாலைக்கு போகும்போது அதே வேலை அவர் ஒரு கிழமைக்குள்ள அவர் அந்த முறைமைக்கு அவர் மாறிவிடுவார். என்றால் அந்த பாடசாலையிலையும் செய்த அதே வேலை, அடுத்த பாடசாலையும் செய்வது அதே வேலை. ஒரு வங்கியாளரும் அதே மாதிரி தான், பேங்க் மேனேஜர் அதே வேலை தான். ஆனால் ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி இருக்கிற செக்ரட்டரி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வரக்குள்ள முற்றிலுமே வித்தியாசமான வேலை அது. ஆகவே அங்கதான் இந்த பிரச்சனை வருகின்றது. துறை சார்ந்தவர்கள் நியமிக்காத போது, இப்போ தற்போதைய கவர்னர், மத்திய வங்கி கவர்னர் 2 முறை அவருக்கு இந்த கவர்னர் பதவி மறுதளிக்கப்பட்டது. அப்ப அங்கிருந்தே பாருங்கள் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது. அதனாலதான் பெரிய நெருக்கடி. அந்த விஷயம் இங்க முக்கியமாக வலியுறுத்தப்பட வேண்டும். நாட்டில அரசியல் கட்சி சார்பா இல்லாதவர்களும் மிகவும் கண்ணியமானவர்கள், திறமையானவர்கள் இருக்கிறார்கள். அதை இந்த அரசாங்கம் அடையாளம் கண்டு இந்த நாட்டு சேவைக்குள்ள கொண்டு வரும் போது, அது வெளிநாட்டு சேவையா இருக்கு. நாட்டினுடைய பிரதமர் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை சார்ந்தவராக இருக்கின்றார், அப்படியா? அவர் திறந்த பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் இருந்தா அவருக்கு தெரியும். அவரும் ஒரு பேராசிரியராக இருந்தவர். அவர் இப்படியான விடயங்களை கையாளுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? கல்வி புலத்துல அவர் ஒரு திறமையானவர். நீண்ட காலமா எனக்கு அவ தெரியும். அந்த கல்வி அமைச்சர் யாராய் வர போறாருன்னு எனக்கு தெரியல. அந்த இலங்கை கல்வி மிகப்பெரிய சீர்திருத்தங்களை வேண்டி நிற்கின்றது. நிச்சயமாக அவர் தன்னுடைய அந்த பிரதம பதவிக்கு அப்பால சென்று சில பல கல்வி அமைச்சராகவும் இப்போ எனக்கு தெரியல. கல்வியில அவர் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய வேண்டிய கட்டத்தில் அவர் இருக்கிறார். என்று சொன்னால் எங்களுடன் இணைந்து கல்விக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்று போராடிய ஒரு பேராசிரியர் அவரும் ஒருத்தர். ஆகவே அவருக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சிருந்திருக்கு, நிச்சயமா தெரிஞ்சிருக்குது. அந்த நிலைமையை அவர் தொடர்வான்னு நான் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் கூறிய கருத்துக்கள் அல்லது விமர்சனங்கள் உங்களுடைய அல்லது உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு சரியான பதிலினை இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி, அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலானவர்கள் வழங்குவார்களாக இருந்தால்
கடந்த காலங்களில் சிங்கப்பூர் இலங்கையை போன்று வர வேண்டும் என்று ஆதங்கப்பட்டது போன்று இப்போது இலங்கை சிங்கப்பூர் ஆக வேண்டும் என்று கூறுவது நடைபெறாவிட்டாலும் ஒரு படி முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கலாம். ஜனாதிபதி மிகவும் எளிமையானவராக இருக்கிறார். நீங்கள் தெரியும், கடந்த வாக்களிப்பில் அவர் வந்த போது ஒரே ஒரு வாகனம், பின்னுக்கு 2 ஒரு பழைய வாகனம், முன்னுக்கு ஒரு போலீஸ், பின்னுக்கு ஒரு போலீஸ் வந்ததை நான் பார்த்தேன். அது மிகவும் சந்தோஷமான விஷயமா இருந்தது, எந்தவித ஆடம்பரமும் இல்லாம. ஆனால் மைத்திரியும் நாடாளுமன்றம் சென்று வாழை சாப்பிட்ட புகைப்படங்கள், வீடியோக்களும் கடந்த காலங்களில் வெளியாகி இருந்து மைத்திரியையும் கொண்டாடி நெல்சன் மண்டேலா என்று அமரர் சம்பந்தன் அவர்கள் புகழ்ந்த வரலாறுகளும் இருக்கின்றது. பேராசிரியர் இல்ல, நான் அந்த இதுக்கெல்லாம் போக விரும்பவில்லை. ஆனால் இவருடைய கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவருடைய குடும்பம், அந்த கிராமம் எல்லாம் பார்க்கும்போது அவர் அந்த பாராளுமன்ற பதவியை பயன்படுத்தி அந்த தன்னுடைய ஊர், தன்னுடைய வீடு என்று செயற்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் அது எங்களுக்கு போதாது. அவர் மட்டுமல்ல, அவரை சுற்றியுள்ள அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாரும் அதே மாதிரி வீண் விரயத்தை தவிர்ப்பவர்களாக, எங்களுக்கு உள்நாட்டு முதலீடு குறைவாக இருக்கு, வெளிநாட்டில் முதலீடு வரணும், போட்செட்டி காத்து கொண்டிருக்கின்றது, அங்கே முதலீட்டாளர்கள் வரணும், ஊழல் இல்லாத முறை அமல்படுத்தணும், உல்லாச பயணிகள் அதிகமாக வரணும், மிகப்பெரிய மாற்றத்தை, பொருளாதாரம் கூடுதலாக உற்பத்தி செய்ய வேண்டும், ஏற்றுமதி செய்ய வேண்டும், சட்டங்கள்ல மாற்றம் வேணும், தொழிலாளர் சட்டங்கள்ல மாற்றம் வேணும், இளைஞர்கள் அதிக அளவு வேலை செய்ய வேண்டும், இரவு பகலாக வேலை செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஊதியம் அதிக அளவு வழங்கப்பட வேண்டும், தனியார் துறை, அரசு துறையெல்லாம் சம்பளம் அதிகரிக்க வேண்டும், எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும். அபிவிருத்தி என்பது வானத்திலிருந்து வராது, இந்த நாடு அதை வழங்க வேண்டும். ஜனாதிபதி அல்லது அரசாங்கம் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக, வசதி செய்து கொடுப்பவராக இருக்க வேண்டுமே ஒழிய வழங்குனராக இருக்கக்கூடாது. சில துறைகளை மட்டும் வைத்துக்கொண்டு, கல்வி சுகாதாரத்தை வைத்துக்கொண்டு, இப்ப விமான சேவை, கொட்டல் எல்லாம் அரசாங்கத்துக்கு தேவையில்லாத துறைகள், உடனடியாக அதெல்லாம் தனியார்மயப்படுத்த வேண்டும், செலவுகளை குறைக்க வேண்டும், வீண் விரயத்தை குறைக்க வேண்டும், ஊழலை குறைக்க வேண்டும். இது இவ்வளவுத்தையும் ஜனாதிபதி குறுங்காலத்தில் செய்யலாம். இலங்கை வில்லக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும், தேயிலை ஆடைகளை மட்டும் ஏற்றுமதி செய்யக்கூடாது. வியட்நாம் மாறியது போல, தாய்லாந்து மாறியது போல. தாய்லாந்து உலகத்திலேயே 9வது வாகனங்களை ஏற்றுமதி செய்யறதுல 9வது பெரிய நாடா இருக்குது. தாய்லாந்து இலங்கையை போல சிறிய நாடு. தாய்லாந்து அலையிலும்ண்டா, வியட்நாம் அலையிலும்ண்டா, இலங்கை அலையிலும். அந்த ஃபெசிலிட்டேட்டரா ஜனாதிபதியும் அரசாங்கமும் இருந்தால், மாறினால் நிச்சயமா மாற்றம் வரும். இளைஞர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும், சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அது மாற்றத்தை ஏற்படுத்தும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இன்று கூறிய விடயங்களை கூட தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கூர்மையாக கேட்பார்கள் என்று நம்புகின்றேன். காரணம், பலர் இது தொடர்பில் அவர்கள் பின்னூட்டங்களையும் அல்லது வாட்ஸ்அப் மூலமான கேள்விகளையும் எமக்கும் எழுதுகின்றார்கள் அந்த பிரமுகர்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த நீங்கள் கூறிய கருத்துக்கு முறையான பதில்கள் அவர்கள் தரப்பிலிருந்து வழங்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்போடு மிகவும் முக்கியமான கருத்துக்களையும், நாட்டினுடைய சுபீட்சம், நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் எப்படி வடிவமைக்க வேண்டும் என்கின்ற பெருமதி வாய்ந்த கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நடைமுறை சார்ந்த கேள்வியில் கேட்டமைக்கு உங்களுக்கும் நன்றிகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.